ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் வரும் அண்ட் அது எல்லாமே ரொம்பவும் குழப்பமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 8. இப்போ ரியஸ்டிஸ் கிங்டமோட அந்த செகண்ட் பிரின்ஸ் காமிக்கிறாங்க. செகண்ட் பிரின்ஸான ஜானிக்கோ ரெனாரோ பேசிட்டு இருக்காங்க. சாசரர் கிங்டம் கூட நீ எப்படி இருக்கிறியா அப்படின்னு சொல்லி ரெனார் கேட்கும்போது எனக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம கண்ட்ரியில் அவங்க வேர் ஹவுஸ் கேட்டாங்க, எல்லாத்தையும் கேட்டாங்க. அதுக்கு நான் எவ்வளவோ டாக்ஸ் எல்லாம் போடணும் ட்ரை பண்ணேன். எல்லாத்துக்குமே அவங்க அசால்ட்டா ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும்? சாசரர் கிங் நல்லவங்க மாதிரியும் நம்ம வில்லன் மாதிரியும் தான் மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் சொல்றான். விட்டா நீயும் நம்ம கண்ட்ரியை வேசல் ஸ்டேட் ஆரம்பிச்சிருவா போல அப்படின்னு சொல்லி அவ கேட்கும். அந்த பாகருத் பேர் கண்டிப்பா அவன் நல்லவங்கிறதுக்காக வேசல் ஸ்டேட்டா ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, வேற ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் சொல்றான். சரி அப்ப நீ என்னதான் பண்றதா இருக்க அப்படின்னு சொல்லி ரெனர் கேட்கறா. விஷயம் ஸ்மூத்தா போகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். கயஸ் மட்டும் கூட இருந்திருந்தோம்னா ஏதாச்சும் அட்வைஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு அந்த பிரின்ஸ் நினைக்கிறான். மார்க்கி ரேவன் கிட்ட பேசி அவனை நம்ம சைடு வர சொன்னா நல்லதா இருக்கும். ஆனா அது அவ்வளோ ஈஸியில நடக்காதுல்ல. நீ கிங்கா மாறினா எனக்குன்னு தனியா ஒரு டொமைன் தரேன்னு சொல்லியிருக்க, அந்த பிளானை மறந்துடாத அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்றா. நான் கிங்கா மாறுற வரைக்கும் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மான்சராட் ஃபேமிலியோட நோபல் வந்து குடிச்சிட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்கு 2 நோபல்மன் வந்திருக்காங்க. ஓ சாரி, தெரியாம அவங்க மேல தட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மான்சராட் சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு இன்னொரு நோபல்மன் சொல்றான். என்ன மாதிரி ஒரு புத்திசாலியை எதுக்கு தான் காமனர்ஸ் மதிக்கவே மாட்டேங்கிறாங்களோ, யாருக்கும் என்னோட திறமைய பத்தி தெரியல அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்கான். ஆமா கரெக்ட் தான், நீங்க ரொம்பவுமே ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லி இன்னொருத்த சொல்றான். உங்களுக்காச்சும் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி வில்லப் சொல்லவும், ஆமா சாசரர் கிங் பிரைம் மினிஸ்டர் கூட நீங்க ரொம்ப க்ளோஸ் நான் கேள்விப்பட்டேன். உங்களே மாதிரி ஒரு ஜீனியஸான ஆளால மட்டும்தானே அது முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு நோபல்மன் கேட்கவும், ஓ அந்த பிரைம் மினிஸ்டர் ஆல்பர்டோவையா சொல்றீங்க? ஆமா எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர்லாம் எழுதி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணுமே, அவங்க கண்ட்ரியோட ஃபுட் சப்ளை ரொம்பவே அதிகமா இருக்கு. ஈவன் ஹோலி கிங்டம்க்கு கூட அவங்க சப்ளை பண்றாங்க அப்படின்னு அந்த நோபல்மன் சொல்லவும், இராண்டல் ஒரு சின்ன இடம், அதுல எப்படி அவங்க அவ்வளவு ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மான்சராட் கேட்கறான். அண்டர் ஆர்மி டயர்டே ஆகாது, ஸோ அவங்களோட ஃபுட் ப்ரொடக்ஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா அதை நம்ம வேர் ஹவுஸ்ல தான் தூக்கி வைக்கிறாங்க, ஆனா சப்ளை மத்த கண்ட்ரிக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த நோபல்மன் சொல்லவும், இப்படியே போனா நம்ம கண்ட்ரிக்கு தான் பிரச்சனை அப்படின்னு வில்லப் மான்சராட் டென்ஷன் ஆகவும், இதை நீங்க தான் தடுக்கணும் ஜீனியஸ் அப்படின்னு அந்த நோபல்மன் சொல்றான். இவங்களோட ட்ரேடிங்க கெடுக்கணும், அதுக்கு ஏன் கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஹோலி கிங்டம்க்கு அவங்கள சப்ளை பண்ண விடாம தடுத்துட்டா நம்ம கண்ட்ரிக்கு தான் லாபம் வரும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆல்பர்டோ பிரைம் மினிஸ்டரா இருக்கிறதுனால அவளுக்கு நிறைய ஒர்க் இருக்கு. அப்போ ஒரு டாக்குமெண்ட் வருது, அது என்ன அப்படின்னு சொல்லி அவ செக் பண்ணி பாக்குறா. டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை பார்க்கவோ அவ ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் மோமானோ, ஐ மீன் நம்ம ஹீரோவோட பாடி டபுளான பேண்டரோஸ் ஆக்டர் மோமான் மாதிரி வேஷம் போட்டு இப்ப பப்ளிக் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. மோமான் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பேன், இந்த மக்கள் பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்தா மக்கள் என்ன அமைதியா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நாபே யூரியோட ஆர்ஃபனேஜ் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா பேசணுமேங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கும்போது இன்டிமா கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு டெலிபதி மூலியமா மெசேஜ் வருது. லேடி ஆல்பர்டோ உங்களை உடனே மீட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். எதுக்காக எல்லாரையும் சமன் பண்ணிருக்கிற ஆல்பர்டோ, ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா மை லார்ட், ஹோலி கிங்டம்க்கு நம்ம அனுப்பின அந்த ஃபுட் சப்ளை கேரேஜ் அட்டாக் பண்ணிருக்காங்க, அதுவும் ரியஸ்டேஸ் கிங்டம்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அந்த கேரேஜ்ல நம்மளோட பிளாக் இருந்திருக்கு, சாசரர் கிங்டமோடதுன்னு தெரிஞ்சும் அட்டாக் பண்ணிருக்காங்களா, யாரது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது மை லார்ட் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ தயங்கவும், ஆபீஸ்ல தப்பு பண்ணிட்டு பாஸ் முன்னாடி பயந்து போய் நிக்கிற மாதிரில ஆல்பர்டோ நின்னுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, என்னாச்சும் மறைக்காம சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ரியஸ்டேஸ் நம்ம அடையிறதுக்கு ஒரு நோபல்மன் நம்ம பிளான்ல வச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அவன்கிட்ட லெட்டர் அனுப்பி நான் பேசிட்டு தான் இருந்தேன், ஆனா அது ஒன்றும் பர்சனல் லெட்டர்லாம் கிடையாது, அவன் தான் நம்மளோட கேரேஜை அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்லிட்டு, அதுக்கான விட்னஸ் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி 8 ஃபிங்கர்ஸ்ல இருந்த ஹில்மா தான் அதுல வந்து கண்ட்ரோல்ல இருந்திருப்பா. ஹில்மாவை இப்போ ஆல்பர்டோ கூட்டிட்டு வரா. சாசரர் கிங் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு ஹில்மா பயந்து நடுங்கிக்கிட்டே சொல்றா. அட்டாக் நடந்ததுக்கு நீயும் தான் காரணமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, இல்ல மைலார்ட், உங்களை நான் எப்பவுமே எதிர்க்கணும்னு நினைக்க மாட்டேன், அந்த பிலிப்ஸ் அந்த அட்டாக்கை எனக்கே தெரியாம அவனா தான் பண்ணனா அப்படின்னு சொல்லி ஹில்மா சொல்லவும், நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவளை உண்மையை பேச வைக்கிறான். இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில நீதான் காரணமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல அப்படின்னு வா சொல்றா. உனக்கு மெமரி லாஸ் இல்ல மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதுவும் இல்ல அப்படின்னு வா சொல்றா. இவ சொன்ன எல்லாமே உண்மைதான், ஒருவேளை இன்டைரக்டா அதுக்கு இவ காரணமா இருந்தாலும் இவளை நம்மளால பிளேம் பண்ண முடியாது, சோ இவ ஒரு இன்னசென்ட் நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா லார்டைன்ஸ் இவ தான் அவனுக்கு லீடரா இருந்திருக்கா, அவன் பண்ண தப்புக்கு இவ தான் பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னு ஆல்பர்டோ சொல்லவும், ஆனா அவன் அதை எனக்கே தெரியாம தானே பண்ணியிருக்கான், நான் எப்படி இதுல பொறுப்பாவன் ஹில்மா கேட்கவும், ஆல்பர்டோ டென்ஷனை எவ்வளவு திட்ட போகவும், வெயிட் பண்ணு, சபார்டினேட்ஸ் பண்ண தப்புக்கு சூப்பீரியர் தான் பொறுப்பாவாங்கிறது என்னமோ உண்மைதான், லீடர்ஸ் அவங்க ஃபாலோவர்ஸை காப்பாத்துறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணணுமே தவிர்த்து பொறுப்புகளை அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மேல திணிக்கிறதுக்காக இல்ல, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிடுவோம், ஹில்மாக்கு மாஸ்டர் நீ தான் அப்படின்னா தப்பு உன்னோடதுன்னா, உனக்கு மாஸ்டர்னா அப்படின்னா தப்பு என்னோடது தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஐயோ நான் அப்படி சொல்ல வரல மைலார்ட் அப்படின்னு ஆல்பர்டா சொல்றா. ஹில்மா உன்னோட பிளான்ல புது ரூல்ஸை கொண்டு வா, இதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோவில் அனுப்பி வைக்கிறான். 8 ஃபிங்கர்ஸ்ல இருந்த மத்தவங்க எல்லாம் இப்ப என்னாச்சு அப்படின்னு ஹில்மா கிட்ட கேட்கறாங்க. நான் அந்த சாசரர் கிங்க மீட் பண்ண நான் செத்து போயிருவன் தான் நினைச்சேன், ஆனா அவர் ரொம்பவுமே நல்லவரா இருந்தாரு, அவர் ரொம்பவும் புத்திசாலி அண்ட் ரொம்ப கைண்டான
தகுதியான பர்சனுமே கூட நம்ம எல்லாரையுமே ஆட்சி செய்யறதுக்கு அவர் ஒருத்தர் தான் தகுதியானவர். சாசரர் கிங்குக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவருக்கு நம்ம லாயல்ட்டியா மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு அவ சொல்லவும், அப்படின்னா அவருக்கு நம்ம லாயல்ட்டியா இருப்போம் அப்படின்னு சொல்லி மத்தவங்களும் முடிவு பண்றாங்க. ஆல்பர்டோ இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நீங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த நோபல் ஒரு பெரிய விஷயமே இல்ல, நம்மளோட பிளான் படியே ரியஸ்டிஸ் கிங்டம் நம்ம ஆட்சி செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், டெமியர்ஜோ நீயும் இதுக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு அவ சொல்றா. மத்தவங்களுக்கு அதை சொல்ல அப்படின்னா அவங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா மனசுக்குள்ள அப்படின்னா எனக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த நோபல்மேன் எல்லாமே நம்ம பிளான் பண்ணபடி தான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், எல்லாம் பிளான் படி தான் போயிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப எதுக்காக அவன் செஞ்சதை ஒரு பிரச்சனையா சொன்னா அப்படின்னு செல்டியர் கேட்கவும், இதே கேள்விதான் எனக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். அவன் பிளான் படி தான் பண்ணிருக்கான், ஆனா அவன் அட்டாக் பண்ணது நம்மளோட கேரேஜ, அதான் அவன் பண்ணிருக்க கூடாது. நம்ம கூட ஒத்துமையா இருக்கிற வேற ஸ்டேட்டோட கேரேஜ் தான் அவன் அட்டாக் பண்ணிருப்பான் நாங்க பிளான் பண்ணோம். சாசரர் கிங் அவங்க எதிர்க்கிறாங்கன்னா இதை அந்த நோபல்மேன் பண்ணிருப்பானா இல்ல ரியஸ்டிஸ் கிங்டம்ல இருக்கிற வேற ஒரு ஜீனியஸ் பிளான் பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அந்த நோபல்மேன் தான் முட்டாத்தனமா இதை பண்ணிருப்பானோன்னு எனக்கு தோணுது நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அவன் எப்படி தைரியமா இதை பண்ணுவான், அதுக்கு வாய்ப்பு இல்ல, வேற யாரோ ஜீனியஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்பர்டோ சொல்லவும், புத்திசாலிங்க எப்படி யோசிப்பாங்கன்னு நமக்கு தெரியும், ஆனா முட்டாளுங்க எப்படி யோசிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. லார்டைன்ஸ் முட்டாளோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அந்த நோபல்மேன் தான் அதை தனியா பண்ணிருக்கணும், ஆனா இதையே ஒரு காரணமா காட்டி அவனை கொன்றலாம், இல்ல அவங்க கண்ட்ரி மேலேயே நம்ம போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க. ஆல்ரெடி நிறைய நோபல்மேன் ரியஸ்டிஸ் கிங்டம்ல இருந்து நம்ம சைடு தான் இருக்காங்க, அண்ட் யூஸ்லெஸ் நோபல்மேனும் நம்ம சைடு தான் இருக்காங்க, அவங்கள யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி தூர போட்டலாம், சோ வார் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கவும், இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நோபல்மேன் எல்லாரும் மேலேயும் வார் தொடுத்து கொலை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாருமே அவங்கள கொலை பண்ணலாம், நோபல்மேன் மேல வார் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. டெமியர்ஜ் அவங்க மேல வார் தொடுக்கிறது தான் இதுக்கான சொல்யூஷனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ இப்பதான் எனக்கு புரிய வருது மை லார்ட், லார்ட் ஐன்ஸ் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வயலன்ஸை யூஸ் பண்ணா அதிக எதிரிங்க தான் கிரியேட் ஆவாங்கன்னு சொன்னாரு அப்படின்னு டெமியர் சொல்லவும், ஆமாமா எனக்கும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சோ அவங்கள நம்ம ஹார்ஷாவோ பனிஷ் பண்ணக்கூடாது, அதே நேரத்துல சின்ன பனிஷ்மெண்டாவோ கொடுத்துடக்கூடாது அப்படின்னு டெமியர் சொல்லவும், உன்னோட பிளான்ல இது மட்டும் தான் இருக்கா டெமியர்ஜ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு இப்பதான் புரிய வருது மை லார்ட், இதை நம்ம ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவா அறிவிக்கலாம் அப்படின்னு டெமியர் சொல்லவோ நம்ம ஹீரோக்கே ஷாக்கிங்கா இருக்கு. எஸ் ஆமா இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மத்த கிங்டமோட சீலையோ வச்சு இதை ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவா ரியஸ்டிஸ் கிங்டம்க்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லவும், இப்படி ஒரு பிளான் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை லார்டைன்ஸ், உண்மையிலேயே நீங்க ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. சோ இப்போ ரியஸ்டிஸ் கிங்டம்ல மீட்டிங் போடுறாங்க. சாசரர் கிங்டம்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, அவங்களோட கேரேஜ் ஹோலி கிங்டம்க்கு போற வழியில ரியஸ்டிஸ் கிங்டம்ல இருக்கிறவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. சாசரர் கிங்டம் நீங்க எதிர்க்க ரெடியா இருந்தா நாங்க வார் தொடுக்கவோ ரெடியா இருக்கணும் அவங்க போட்டிருக்காங்க. இதுல பாகரோத் எம்பையர், ஹோலி கிங்டம், சாசரர் கிங்டம்னு முக்கியமான கண்ட்ரியோட சீல் எல்லாமே இருக்கு அப்படிங்கறத அந்த பிரின்ஸ் சொல்றான். அவங்க ஒருவேளை பொய்யா எதுவும் நம்மள அக்யூசேஷன் பண்றாங்களா அப்படின்னு கிங் கேட்கவும், இல்ல இதை நான் விசாரிச்சிட்டேன் அண்ட் கல்பிரிட் யாருங்கிறதோ தெரிஞ்சிருச்சு, பிலிப் மார்கரெட் தான் இதுக்கு காரணம்னு சொல்லுவோம். என்னது மார்கரெட்டா, இது நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி மத்த நோபல்மேன் எல்லாம் சொல்றாங்க. அந்த நோபல்மேன் தான் சில காமனர்ஸை வச்சு அவங்களோட கேரேஜை அட்டாக் பண்ணிருக்கான், ஆனா நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் சானிக் சொல்லவோ, முட்டாள் அதுக்காக நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு இன்னசென்ட்டை கொலை பண்ண சொல்றியா, ஒருவேளை அந்த நோபல்மேன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்களே இந்த மாதிரி பண்ண வச்சிருந்தான்னு அந்த கிங் கேட்கவும், ஒருவேளை அவன் இன்னசென்ட்டோ இல்ல அவன் தான் இந்த அட்டாக்க பண்ணினதாவே இருக்கட்டும், அவனை கொல்றதை தவிர்த்து நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல, சாசரர் கிங் நம்மளால எதிர்க்க முடியாது, அதை நீங்களே தான் பாத்தீங்கல்ல, என்ன ஒரு கோலை பயந்தாங்குள்ள என்ன வேணா சொல்லுங்க, ஆனா நம்ம கிங்டமை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பிரின்ஸ் சானிக் சொல்றது தான் கரெக்ட்னு எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லி மத்த நோபல்மேன் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு பயந்துகிட்டு நம்மள ஒருத்தங்களையே கொல்றது எனக்கு என்னமோ தப்பா தோணுது அப்படின்னு அந்த கிங் சொல்லவும், என்ன மன்னிச்சிருங்க அரசே அப்படின்னு அந்த நோபல்மேன் சொல்றான். விலாப் மான்சராட்ட கொல்றதுல அந்த கிங்குக்கு விருப்பம் இல்ல, சாசரர் கிங்டமோட பிரைம் மினிஸ்டர் ஆல்பர்டோ இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்றான். த்ரோன் ரூம் ரெடி பண்ணுங்க, என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு இந்த கிங் சொல்றான். இப்போ ஆல்பர்டோ அங்க வரா, உங்க கண்ட்ரியில இருக்கிறவங்க எங்க கேரேஜ் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும், நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிங் வந்துட்டு எல்லார் முன்னாடியே இருந்துச்சு தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கறான். ஒருவேளை உங்களுக்கு இந்த மன்னிப்பு பத்தாதுன்னா என்னோட தலையை வெட்டி நான் தந்தா அப்போ நீங்க சாட்டிஸ்ஃபை ஆவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கிங் கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இதுல நம்ம ஹீரோவோட ஆளுங்களும் அவனும் எதுவுமே பண்ணல. அந்த நோபல்மேன் தான் ஒரு பெரிய ஜீனியஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாசரர் கிங்டம் முன்னேறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுட் சப்ளைக்கு போற அந்த கேரேஜை அட்டாக் பண்ணிருக்கான். பட் ரியஸ்டிஸோட கிங் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, சாசரர் கிங்டம்ல இருக்கிறவங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவனை அட்டாக் பண்ண வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சோ அவன் ஒரு இன்னசென்ட் போல அப்படின்னு சொல்லி கிங் எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அதுபோக சாசரர் கிங்டம்ல இருக்கிறவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ரியஸ்டிஸ் கிங்டமோட ஒரு நோபல்மேனை இவங்களால கொலை பண்ணி அவங்க கையில ஒப்படைக்க முடியாது. சோ அந்த கிங் வந்துட்டு என்னோட தலைவனா வெட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னா நீங்க இந்த பிரச்சனையை விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதுக்கப்புறம் தான் கதையை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.